வெல்கம் டு ஜசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மந்தி பிரியாணி. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு தேவையான மசாலா பொருள்: மல்லி 1 டேபிள் ஸ்பூனு, பெரிய டேபிள் ஸ்பூனில் அதே அளவு மிளகு, ஜீரகம் அதே போல், பட்டை 1 துண்டு, அன்னாசி பூ 1, ஏலக்காய் 5, கிராம்பு ஒரு 10. எல்லாத்தையும் ரொம்ப தீய வறுக்காமல் லைட்டாக வறுத்துட்டு, இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் மிளகா 4-5 மிளகாய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் ஆயில் போட்டு, அதில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, இந்த அரைச்ச மசாலாவில் பாதி எடுத்து லெமன் 2 ஸ்பூனு, லெமன் ஜூஸு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் கலந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா அது சிக்கனில் தடவுறதுக்கு அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த 4 பீஸு சிக்கன் எடுத்து அதை வந்து இது போல் சைடில் கீறி விட்டு அதை வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி அது டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு பீஸாக எடுத்து இது போல் தடவி அதை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஒரு பிரியாணி செய்கிற சட்டி வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் விட்டு அதில் வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். அதில் இந்த ஊறின சிக்கனை எடுத்து 4 பீஸும் அப்படியே வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் திரும்ப பிரட்டி விட்டு இந்த ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கிறோம். வெந்த பிறகு அதில் இந்த ரைஸுக்கு உள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 கப்பு டம்ளரில் ரைஸ் எடுத்துருக்கேன். அது 8 டம்ளர் தண்ணி. அந்த தண்ணியிலேயே பச்சை மிளகாய் 2, காஞ்ச எலுமிச்சம்பழம் 1, ட்ரை எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா அதில் 1 போட்டு 1. சிக்கனை ஒரு 50% வெந்த பிறகு அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதே தண்ணியில் இந்த ரைஸ் வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த ரைஸை அதில் சேர்த்து தம்மாக வர்றது வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்தில் தம்மாயிடும். இந்த வேக வச்ச சிக்கனை ஆறின பிறகு இந்த மீதி உள்ள மசாலாவை அதில் கொஞ்சம் கலர் பவுட்ரு போட்டு, ஃபுட் கலர் போட்டு அந்த மசாலாவை தடவி ஒரு தோசைக்கல் வச்சு 2 பக்கமாக திருப்பி போட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது போல் இப்போ வறுத்து எடுத்து அதுக்குள்ளே சோறு தம்மாகிடுச்சு. தம்மோன்னா அது மேலே இதை வச்சு சிக்கன் பீஸ் அப்படியே அடிக்கிட்டு ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதையும் இந்த சிக்கன் மேலே போட்டுட்டு 2 பீஸ் அடுப்பு கறியை வச்சுருக்கிறேன். அதை வந்து லேசாக நெருப்புண்டாக்கிட்டு சின்ன ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சு அந்த கறியை கொஞ்சம் நெய் விட்டோம்னா புகையாக வரும். உடனே டக்குன்னு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம்ட்டு திறந்து பார்த்தேன்னு சொன்னால் சூப்பரான சுவையான மந்தி ரெடி. நார்மல் பிரியாணிக்கு பதில் இது போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.